டிஎன்பிஎஸ்சி தேர்வுல 10ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான 50 கொஸ்டின் இந்த வீடியோல பார்த்துருவோம். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம்மன்னனை குறிக்கிறது. இந்த பாடலில் தென்னன் என்பது பாண்டியர் மன்னனை குறிக்கிறது. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழழகனார் மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். உலகியல் 100 என்ற நூலின் ஆசிரியர் யார்? உலகியல் 100 என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? இந்த பாடலை பாடியவர் கா. சச்சிதானந்தன். திருவிக்காப்போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யார்? திருவிக்காப்போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் இளங்குமரனார். மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களில் தவறானது எது? ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்களில் தவறானது பள்ளிப்பறவைகள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை நிறுவியவர் யார்? திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர் இளங்குமரனார். நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் எது? நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் தாள் ஆகும். நசை என்பதன் பொருள் என்ன? நசை என்பதன் பொருள் விருப்பம். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலில் ஆசிரியர் யார்? தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா. நன்னன். செய்யுளில் ஓசை குறியாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடையாகும். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூறில் குறிப்பிட்டவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். வலிமிகின் வலியில்லை என்று புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? வலிமிகின் வலியில்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் சா. முகமது அலி. இசைநிறை அளபடை என அழைக்கப்படுவது செய்யுளிசை அளபடையாகும். தென்மேற்கு பருவக்காற்றின் காலம். தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. மேற்கிலிருந்து வீசும் காற்று என்னவென்று அழைக்கப்படுகிறது? மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று என்று அழைக்கப்படுகிறது. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். மலர்ந்து மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? மலர்ந்து மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். இலக்கண குறிப்பு தருக. அண்ணன், தம்பி. அண்ணன், தம்பி என்பதன் இலக்கண குறிப்பு ஒம்மை தொகையாகும். இலக்கண குறிப்பு தருக. சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார் என்பதன் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகையாகும். பா. சிங்காரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கு பிறந்தார்? பா. சிங்காரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி என்ற ஊரில் பிறந்தார். குயில்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? குயில்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். சீன நாட்டின் கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே டேஸ் எனும் துறைமுக நகர் உள்ளது. சீன நாட்டின் கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே ஃபுவான்சோ எனும் துறைமுக நகர் உள்ளது. பெரிய மீசை சிரித்தார் இந்த சொல்லுக்கு எந்த தொகை வகையை சேர்ந்தது? பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை வகையைச் சேர்ந்தது. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்க்கை. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். பேட்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு எது? பேட்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. பண்பு தொகைக்கு கீழே இருக்கிறதுல எடுத்துக்காட்டு செங்காந்தல். வீசு, தென்றல், கொள்களிரு
இலக்கண குறிப்பு. வீசு, தென்றல், கொள்களிருக்கு வினைத்தொகை. வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். இரு பெயரிற்று பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு சாரைப்பாம்பு. புயல்களின் சுழற்சி விளைவை 1835ஆம் ஆண்டில் கண்டுபிடித்தவர் யார்? புயல்களின் சுழற்சி விளைவை 1835ஆம் ஆண்டு கண்டுபிடித்தவர் காஸ்பர் குஸ்டோவ் கொரியாலிசிஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடித்திருப்பார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார்? முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் கு. சிவராமன். வருக 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 இது எவ்வகை தொடர்? வருக 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 என்பது அடுக்குத் தொடர். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது டேஸ் ஆகும். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்ந்தால் அது வினையெச்ச தொடர் ஆகும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளுக்கெல்லாம் மிஞ்சுவதாக கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன என்று கூறியவர் யார்? புனைவு இலக்கியம் படைப்பவர்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் மிஞ்சுவதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருந்துளையை பற்றி கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு எனும் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன? டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்பது மின்னணு புரட்சி. இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் என்ன? இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் வேர்ட்ஸ்மித். தமிழில் குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழில் குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் வே. ஸ்ரீராம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது எவ்வகை விடையாகும்? உற்றது உரைத்தல் விடை. கேள்வியிலேயே விடை இருக்கு. திருவிளையாடல் புராணம் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? திருவிளையாடல் புராணத்தில் 64 படலங்களை கொண்டுள்ளது. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளையெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? இவ்வாறு கூறியவர் குலோத்துங்கன். அவ்வளோதான். இன்னைக்கு 50 கொஸ்டின் முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.